பராபவ தமிழ் வருடமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 இறுதி வரை 100% நல்ல பலன்களையே கொடுக்க போகிறது. டிசம்பர் மாதம் முதல் தமிழ் வருடம் முடியும் வரை மத்தியமமான பலனை பெறும் ராசியாக உங்கள் ராசி உள்ளது. மிதுன ராசிக்காரர்கள் தற்பொழுது ஜென்ம குரு காலகட்டத்தில் உள்ளீர்கள். குரு பகவான் இத்தமிழ் வருடம் பிறப்பிற்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்வை பொருளாதார ரீதியாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. உங்களை வாழ்வின் அடுத்த நிலைக்கு முன்னேற்ற போகிறது. பணம், பதவி, பட்டம் என அனைத்தும் உங்களை தேடி வரப்போகிறது. ஆம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார். 7ஆம் இடத்தின் மூலம் வெகுஜன தொடர்பையும் நல்ல நட்பையும் சிறந்த களத்திரத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட அது மட்டுமன்றி தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இக்குரு பகவானே வருகிறார். இப்படி 2 ஆதிபத்தியங்களின் மூலமும் அவர் உங்களுக்கு நன்மை செய்யவே கடமைப்பட்டவர். இப்படிப்பட்ட குரு பகவான் தற்பொழுது 1 வருட காலம் உச்ச நிலையை அடைய போகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் உச்சமடைவார். அந்த உச்ச நிலையானது இந்த வருடத்தில், அதுவும் உங்கள் ராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் அமைவது சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அவரின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் மிதுன ராசிக்காரர்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமையும். வேலையில் இருப்பவர்கள் கௌரவ பதவிகளை அடைவீர்கள். இதுநாள் வரை உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இனிமேல் கிடைக்கும். ஊதிய உயர்வானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். குரு நோக்கம் எனும் குருபலத்தை இந்த வருடம் உங்கள் ராசி அடைகிறது. 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள தொழில் காரகரான சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்வதால் தந்தை வழியில் ஆதரவும் ஆதாயமும் ஏற்படும். தந்தை மூலம் சொத்து சேர்க்கை உண்டாகும். ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை குரு பகவானால் நல்ல பலன்களே ஏற்படும். மீனராசியில் அமர்ந்துள்ள சனி பகவானானவர் அங்கிருந்து தன் 7ஆம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே வண்டி வாகனங்களில் பழுதுகள் ஏற்படும். அதன் மூலம் வீண் விரயங்களும் இருக்கும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதிக அலைச்சல், மனசோர்வு, உடல் சோர்வு போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். உடல் நலத்தில் மற்றும் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு கேது பகவானும் 8ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் பயிற்சியாக போகிறார்கள். இந்த கிரக பயிற்சியானது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போவதில்லை. குடும்பத்தில் வருமான தடையை ஏற்படுத்தும். வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலையை கூட உருவாக்கும். 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மற்றும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், இந்த 2 மாதங்கள் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும்.